I welcome you to learn English. இந்த வீடியோவில் கான்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போஸ்ட்ரஃபி எஸ், அதே மாதிரி அப்போஸ்ட்ரஃபி டி, இந்த மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். கான்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் இது அடிக்கடி யூஸ் ஆகும். இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த இட்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இட் இஸ். இட் இஸ். ஆனால் ரிட்டனில் இட்ஸ் அப்படின்னு மேக்ஸிமம் எழுதக்கூடாது. டயலாக் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எழுதலாம். ஓகே, அதர்வைஸ் இட் இஸ் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதணுமே தவிர இட்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. அதே மாதிரி அப்போஸ்ட்ரஃபி எஸ் வாஸுக்கும் அதான். அதனால் எந்த இடத்துல இட் ஈஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகுது, எந்த இடத்துல இட் வாஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த சென்டென்ஸை வாசிக்கிறப்பவே உங்களுக்கு இட் ஈஸ்னு வாசிக்கணுமா இட் வாஸ் அப்படின்னு வாசிக்கணுமா அப்படிங்கிறது தெரியணும். அந்த சென்டென்ஸில் எஸ்டர்டே, லாஸ்ட் வீக் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கடந்த காலத்தை குறிக்குது. அதனால் இட் வாஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதனால தான் எழுதுகிறப்ப மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதணும். பேசுகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ஷன்ஸில் நெகட்டிவும் வரும். இஸ் நாட், இதோட ஷார்ட் ஃபார்ம் இஸ்ன்ட். அதை சொல்கிறப்ப இஸ் நாட் அப்படிங்கிறதோடைய ஷார்ட் ஃபார்ம் இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வாஸ் நாட் வாசன்ட், அந்த இன்ட் அப்படின்னு முடியணும். வாசன்ட். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட், இஸ்ன்ட் ஹீ. இது கொஸ்டின் டேக். ஷி வாஸ் அ செஃப், வாசன்ட் ஷீ, வாசன்ட். இதே மாதிரி ஹேஸ் நாட், ஹேசன்ட், ஹாவ் நாட், ஹேவன்ட். இந்த இன்ட் அப்படிங்கிறது நாட் அப்படிங்கிற வேர்டை குறிக்குது. அதே மாதிரி ஹேட் நாட், ஹேடன்ட். ஓகே, நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் எழுதுகிறப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதணும். ஓகே, ஒருத்தர் பேசுகிற டயலாக் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம், எழுத போகிறோம், அதாவது டபுள் இன்வெர்டட் கமாஸ்குள்ளே எழுத போகிறோம் அப்படின்னா கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் சொல்லணும். He hasn't arrived, he hasn't arrived, we haven't done, I hadn't gone. எல்லாமே நெகட்டிவ் கான்ட்ராக்ஷன்ஸ். இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் ஈஸியானது. இந்த அப்போஸ்ட்ரஃபி டி வர்றப்போ தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஹேடுக்கும் அப்போஸ்ட்ரஃபி டி தான், வுட்டுக்கும் அப்போஸ்ட்ரஃபி டி தான். ஓகே, இந்த இடத்துல தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அது எப்படி அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறது அப்படின்னா அந்த ஃபுல் சென்டென்ஸையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். சி ஹேட், வி வுட், ரெண்டுக்குமே அப்போஸ்ட்ரஃபி டி. ஓகே, அந்த கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். வி வுட் கிவ் மணி டுமாரோ, இந்த டுமாரோ அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வுட் வந்திருக்கு அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மேக்ஸிமம் எழுதுகிறப்ப இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, பேசுகிறப்ப யூஸ் பண்ணலாம். அப்போஸ்ட்ரஃபி டபுள் எல். ஓகே, சிங்கிள் எல் போட்டுறக்கூடாது, டபுள் எல் அப்படின்னா ஷீ வில். இந்த இடத்துலையும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். வில்லுக்கும் டபுள் எல் தான், ஷாலுக்கும் டபுள் எல் தான். ஓகே, ஷீ வில் கோ அப்படின்னா ஷீ போட்டு அப்போஸ்ட்ரஃபி டபுள் எல் கோ. ஸோ வி வில் கிவ். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலையும் பாருங்கள். இன்னொன்று ஷீ அப்போஸ்ட்ரஃபி எஸ். இந்த ஷீ அப்போஸ்ட்ரஃபி எஸ் அப்படிங்கிறது ஷீ இஸ் அப்படிங்கிறதையும் குறிக்கும், ஷீ வாஸ் அப்படிங்கிறதையும் குறிக்கும், அதே மாதிரி ஷீ ஹேஸ் அப்படிங்கிறதையும் குறிக்கலாம். ஸோ இந்த 3 வேர்டு இருக்குது பாருங்கள், இஸ், வாஸ், ஹேஸ். அந்த சென்டென்ஸோட ஃபுல் மீனிங்கை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல இஸ் வருமா, வாஸ் வருமா, ஹேஸ் வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அட் ஃபர்ஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சி இஸ், சி வாஸ், சி ஹேஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இஸ் வருமா, வாஸ் வருமா, ஹேஸ் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பி வேர்ப்ஸில் வந்த மாதிரியே டூ வேர்ப்ஸ்லேயும் வரும். டஸ் நாட், டசன்ட். ஓகே, டு நாட், டோன்ட். டூ நாட் அப்படிங்கிறத டோன்ட் அப்படின்னு வாசிக்கணும்.
டஸ் நாட் அப்படிங்கிறத டசன்ட் அப்படின்னு வாசிக்கணும். டிட் நாட், டிடன்ட். ஓகே, ஹி டஸ் நாட் கிவ், ஹி டசன்ட் கிவ். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஹி டஸ் நாட் கிவ், ஹி டசன்ட் கிவ். தே டு நாட் வாண்ட், தே டோன்ட் வாண்ட். ஸோ மேக்ஸிமம் இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷில். ஸோ பேசுகிறப்ப இந்த மாதிரி தான் பேசணும். மேக்ஸிமம் கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசணும். யூ டோன்ட், ஹி டசன்ட், தே டோன்ட். ஓகே, ஷீ டசன்ட். எப்பொழுதாவது ரேராக நம்ம ஃபுல் ஃபார்மில் சொல்லலாம். வி டு நாட் வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா வி டு நாட் வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிடன்ட், டிடன்ட் அப்படிங்கிறது டிட் நாட். யூ டிட் நாட் கோ, யூ டிடன்ட் கோ. ஆம், அப்போஸ்ட்ரஃபி எம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆம் அப்படிங்கிறத ஐ போட்டு அப்போஸ்ட்ரஃபி எம். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஓகே, ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ இஸ் வருமா, ஹேஸ் வருமா, வாஸ் வருமா அப்படிங்கிறத அந்த சென்டென்ஸோட மீனிங்கை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடறோம். சி ஹேஸ், சி இஸ் எல்லாத்துக்குமே அந்த அப்போஸ்ட்ரஃபி எஸ் தான். ஓகே, ஷி ஹேஸ் அ புக், ஷி ஹேஸ் கான், ஷி ஹேஸ் கிவன். அதே மாதிரி சி இஸ் கோயிங். ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இஸ் தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஷீ போட்டு அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டு கோயிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹேஸ் வராது. ஓகே, ஷீ இஸ் கோயிங். அதே மாதிரி ஒரு நவுன் ஃபாலோ பண்ணுது, இப்போ லாயர் அப்படின்னு ஒரு நவுன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இஸ் தான் வரும். ஓகே, அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது அப்படின்னா ஹேஸ் வரும். இது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்போஸ்ட்ரஃபி டி, அந்த அப்போஸ்ட்ரஃபி டி வந்து ஹேடுக்கும் வரும், வுட்டுக்கும் வரும். ஓகே, ஹூ வுட், ஹூ ஹேட். ஸோ அந்த ஃபுல் சென்டென்ஸை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வாட்ஸ், வாட் இஸ் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் வாட்ஸ். வேர் ஹாவ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் வேர் ஹாவ். அப்போஸ்ட்ரஃபி விஇ எழுதலாம், அப்போஸ்ட்ரஃபி விஇன்னு எழுதலாம். இந்த மாதிரி WH கொஸ்டின்லையும் இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ், வேர் ஹாவ், ஹூ ஹேட், ஹூ வுட். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சென்டென்ஸோட மீனிங்கை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஹேட் வருமா, வுட் வருமா அப்படிங்கிறது. சீக்கிரமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், இந்த கன்ஃபியூஷன் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். தட் இஸ் த ஒன்லி வே. ஓகே, ரீட் பண்ணுறப்பவே நிறைய இடங்களில் கான்ட்ராக்ஷன்ஸ் வரும். அப்படி கான்ட்ராக்ஷன்ஸ் வர்றப்ப அதை நோட் பண்ணி அது என்ன சொல்லுது, அது எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரீட் பண்ணுறப்பவே அந்த ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிரும் அன்னோயிங்லி. இந்த வீடியோவில் முக்கியமானது கான்ட்ராக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பேசுகிறப்ப இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் எழுதுகிறப்ப ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். டயலாக் மென்ஷன் பண்ணுறப்ப மட்டும் கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.